என்னவோ லட்சமா சம்பாதிச்சு பையன் பேர்ல பேங்க்ல போட்ட மாதிரி தூங்குறத பாரு. ஏந்திரியா ஏந்திரி ஜெயபிரகாஷ் ஏந்திரி. என்னடா அப்பா பேரை சொல்லி கூப்பிடுற? அதான் பேர் சொல்லும் பிள்ளை. குடிச்சிருக்கியா? நிறைய. என்ன குரல் மாறி இருக்கு? என்னையெல்லாம் அப்படிதான் வீட்டுக்குள்ள நோஞ்சோன்னு திட்டுவ. இப்ப திட்டியா? ஏந்திரியா. பாத்தியா தலையாணி மாதிரி எப்படி திறந்து விடுறாங்க. என்ன தம்பி அப்பா கீழே விழுந்துட்டாரு பாத்து சிரிக்கிறீங்க நீங்க. குடிச்சிட்டு வந்திருக்காடா பொறுக்கிறாஸ்க்கு. ஆமா கிறிஸ்தவ வந்து என்ன இப்போ? ஒடி செருப்பால என்னடா பேச்சு பேசுற நீ? ஷூ எதுக்கு இப்ப கத்துற? நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தை 2 அடி விழும் உன் புருஷனுக்கு. ஏய் மாமா சோஃபா மேல இருக்க பெல்ட் எடுத்து தம்பி அடிச்சிடாதீங்க. என்ன சொல்லி கொடுத்தாரு மாமா தம்பி? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க மாமா. எதுவா இருந்தாலும் அவர் வரட்டும் பேசிக்கலாம். அவர் வரட்டும் பேசிக்கலாம். ஏய் என்ன ஓவர் ஆக்டிங்க? என்ன உன் வீட்டுக்கார் பெரிய ஹீரோவா? இங்க நான் தான் ஹீரோ. அவன் ஹீரோ முன்னாடி பிறந்த ஜீரோ. அந்த ஜீரோக்கு நீ ஒரு எங்க வீட்டு பிள்ளை நம்பியார் ஆனவன பெல்ட் எங்க வச்சு அடிக்கலான்னு யோசிச்சிருந்த தாயே. நல்ல ஐடியா கொடுத்து வா நடு ரோட்டுக்கு நீ வாராய். வந்துட்டீங்களாடா? எங்க வீட்டு சண்டை பார்க்க ரெடியா இருக்கிறீங்க போல. ஏன் புள்ள சரியில்லை ஏன் புள்ள சரியில்லைன்னு அக்கம் பக்கத்துல கூப்பிட்டு வச்சுன்னு ஓடுவோம் பறி வைக்கிறது. நம்ம வீட்டுல ஓசி பேப்பர் வாங்கி படிக்கிற பிச்சைக்கார பசங்க அவனுக்கிட்ட என்ன பத்தி பஞ்சாயத்தா? எங்க இந்த குக்கர் மூஞ்சன். ஏய் ராமூர்த்தி நவுந்த அரகல் வரும் மௌன் அங்கே நில்லு அங்கே நில்லு. ஏய் எவனும் இங்க போக கூடாது. எவ்வளவு நாளா என்ன திட்டத வேடிக்கை பாத்தீங்களா? இப்ப இதையும் பாருங்க. இனி எல்லா அப்பனுங்களும் பசங்களை பப்ளிக்கா திட்டத்துக்கு பயப்படணும். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது சரியா மார்க் வாங்கலன்னு என் டவுசர் அவுத்து அம்மனும் ஒரு நாள் பூரா தெருவில் நிக்க வச்சு ஞாபகம் இருக்கா? மருமக எடுத்து கொடுக்குறான். இப்ப அதே மாதிரி நீ இல்லையா நீ மக்கு போய் தானடா அப்ப கூட காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சனடா. ஞாபகப்படுத்திட்ட. நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு நாள் ஃபுல்லா ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சதுனால என் 2 கண்ணும் சவுப்பாயிடுச்சு. அது போய் நான் குடிச்சிட்டு வந்தேன்னு எங்க இந்த நடிப்பு நம்சலுக்கு முன்னாடி இந்த பெல்டாலே போட்டு என்ன அடிச்சார். அண்டையில இருந்து அவன் என்ன மதிக்கிறா மாதிரியே நடிக்கிறான். இன்னைக்கு நீ மாட்டேன் நான் மாட்டேன். வா 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 வாட்டி வா. எப்படிலாம் நடிச்ச மாடு ஓட்டுறது. ஓ சார் வந்துட்டாரா? எல்லாரும் வாங்கடா ஃபேமிலியா வாங்க. மரியாதை இல்லாம மேல கை வைக்கிற புருஷன மாதிரி என்ன பகிட்டி நினைச்ச நீ? சாப்பாடு போடும் போதெல்லாம் பொய் அவனே பாத்துட்டு செருப்பு கட்டி கண்ணு தெரியல. அடித்தவன் என் அண்ணன், அசிங்கப்பட்டவன் என் அப்பன். எப்படி ஊங்கையாலே அடிக்க வச்ச மத்தியா? போகடா போய் மான முறையோட வாழுங்க. அதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணான்னு அவனுக்கே தெரியாது. அப்பா போய் அடிக்கலாம் செருப்பால தப்பு இல்ல. போ 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 போ. ஐயா பெரியவரே டேய் பைட்டி வாங்கடா வாங்க வாங்க வெளியே வாங்கடா. டேய் வேடிக்கை பாக்குற அப்பங்களா இதுக்கு அப்புறமா பசங்களை பெட்ல அடிக்காம பாசத்தையும் பணத்தையும் கொடுத்து வளங்கடா. நீங்க சொல்லாமல அவனுக்கு பெரிய ஆள் ஆயிடுவானுங்க. ஏய்
இன்னும் நான் வேடிக்கை. ஏய் வாங்க, சீ, போங்கடா. போங்களா செருப்பு அடி வாங்க போறீங்களா? போங்கடா போங்க. அடுத்த வீட்டு கதனை வேடிக்கை பார்க்க வந்துருவானுங்களே. இதுக்காகலாம் கணேஷ் கிளம்பி காட்பாடியில இருந்து இங்க வர வேண்டாம் மாமா. என் மாமனாருக்கே ஹெட் கான்ஸ்டபிள் தெரியுமா? ஏதாவது பிரச்சனைனா நாங்க சமாளிச்சுக்கிறோம். இவ்வளவு நடந்த பிறகு என் கொழுந்தனார் கண்ணு முன்னாடியே இருக்கிறாரு. இப்ப கூட ஒரு கிராஸ் பண்ணி போன மாதிரியே இருக்கு மாமா. பேசணும் மாமா. அதுக்கே வாயில இனிமே தேவையில்லாத சாமான்லாம் ராம் ரூம்ல போட்டுக்கலாம். பரவாயில்ல. அவருக்கு தான் படக்கூடாத இடத்துல போட்டுருச்சு. சரி வச்சிரு மாமா. தேவகி, என்ன கூட அந்த ராஸ்கல் இப்படி போன மாதிரியே இருக்கு. யாரும் அவனை நினைக்காதீங்க. அதனால தான் அப்படி தோணுது. எவனால நம்ம நிம்மதி போச்சு அவனை பத்தியே பேசிட்டு இருக்கிறீங்க. நீ பரவாயில்லப்பா, ஸ்டபனா இருக்கிற. போப்பா. எனக்கு கூட இப்ப அவன் கேட்ட திறந்து உள்ள வந்த மாதிரி தோணுச்சு. நீயுமாடா? நினப்புல வேணா வரலாம், நேர்ல வந்தா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கடவுளே, கொஞ்ச நாளா ராம் தம்பி வீட்டுல இல்லைனாலும் ராத்திரி தூங்கும் போது மாடியில நடமாடுற மாதிரியே பிரம்மையா இருக்கு. அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். ஆனா திருப்பி வீட்டுக்கு மட்டும் கூட்டிட்டு வந்துடாதப்பா. என்னால அடி வாங்க முடியாது, என் புருஷனால மிதி வாங்க முடியாது. ஏன் பிள்ளையாரப்பா முருகா. வரேன். எனக்கு தோணல பாருங்க. பெரிய வந்துருவா, நீ உள்ள போய் வேலையை பாரு போ. டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அறிவு களஞ்சி அத்தை. காணோம். ஒருவேளை அத்தை அவசரப்பட்டு சாப்பிட்டாங்களா? இல்ல நான் சரியா ஊத்தலையா? கன்ஃபியூஷன் அத்தை. என்ன அத்தை, இட்லி எப்படி ஊத்துறதுன்னு கூட மறந்து போச்சு அத்தை. டிவி ரிமோட் எங்கேயோ வச்சுட்டு உங்களை தேட வச்சுட்டேன். என்ன ஆச்சுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நானும் ஆடி பார்த்துட்டேன், பாடி பார்த்துட்டேன். ஆனா உங்க பையன் ஆட பேய் ஆட்டத்தை மட்டும் என்னால் மறக்கவே முடியல. இனிமேல் எந்த காரணத்துக்காகவும் அவனை மட்டும் வீட்டுக்குள்ள விட்டுறாதீங்க. அவனை வாசப்படியில ஏற விடுவேன் நானு. குட் மதர்.